வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜக நிதானத்தை இழந்துட்டாங்க. ஒருத்தங்களுக்கு ஈகோ, வன்மம் இதெல்லாம் தலைக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா நல்லது கெட்டது தெரியாது. இன்றைக்கி அந்த நிலைமையில தான் தமிழக பாஜக இருக்காங்க. காரணம், அதில் பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த 4-5 பேர். தமிழிசை அக்கா அண்ணாமலைக்கு எதிராக எப்படி பேசினாங்க விகடனில். தன்னுடைய வாழ்நாளில் அண்ணாமலையை பேசினதில் ஒரு பாதி அளவாவது ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ பேசியிருக்காங்களா? தமிழக பாஜக திமுகவையோ டிவிகேவையோ இதில் பாதி எதிர்த்துருக்காங்களா? இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கு மேலே ஏன் இவ்வளவு இவங்களுக்கு காண்டு? கல்யாண்ராமனை விட்டு தரக்குறைவாக அண்ணாமலையை பேச வச்சு பார்த்துக்கிருக்காங்க. கல்யாண்ராமன் நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு. விமான நிலைய அத்தாரிட்டிக்கிட்ட பேசினாராம், அண்ணாமலை கோல்டு ஸ்மக்லிங்கில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமே இல்லாமல் ஒருத்தங்களை எப்படி டிஃபேம் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பொய்யை பரப்பி ஒருத்தங்களை கீழே இறக்க முடியும் அப்படிங்கிற வேலையில் இன்றைக்கி தமிழக பாஜக இறங்கியிருக்காங்க. போஸ் வெங்கட் திமுகவுடைய ஒரு பெரிய அபிமானி. அவர் சொல்கிறாரு அண்ணாமலை கிட்ட நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அண்ணாமலையை பாராட்டுறாரு. ஆனால் இவ்வளவு நாள் கூடவே இருந்த இந்த கும்பல் அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கிக்கு இருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, ஈகோ வன்மம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த தறிக்கட்ட நிலையில தான் இன்றைக்கி தமிழக பாஜக தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் நயினார் இதை கண்டும் காணாத மாதிரி விட்டு வேடிக்கை பார்த்துக்கு இருக்காரு அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். ஆனால் ஒன்று, தமிழக பாஜகவினர் அண்ணாமலையை திட்ட அண்ணாமலைக்கும் வி த லீடர்ஸ் இயக்கத்துக்கும் தான் பலம் கூடும். பிஜேபியுடைய பி டீமு அப்படின்னு யாரும் முத்திரை குத்த முடியாது. அதனால் இன்னும் எவ்வளோ வேணாலும் திட்டுங்க அப்படிங்கிறதான் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய பதிலடியாக இருக்குது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, மும்பை மெட்ரோவில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது உலக அளவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூய்மை, உலக தரம் வாய்ந்த பராமரிப்பு, குறைந்த கட்டணம் மும்பை மெட்ரோவில் இருக்குது, இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கு ரயில் நிலையங்களில் கூட இந்த அளவுக்கு தூய்மை கிடையாது, அதிக கட்டணம், இந்த அளவுக்கு பராமரிப்பெல்லாம் இல்லை. ஆனால் மும்பை மெட்ரோ வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய மெட்ரோ ரயில் நிலையங்களை பாராட்டியிருக்காங்க அமெரிக்காவுடைய இளம்பெண். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் பெண்களுக்குன்னு தனிப்பெட்டி வசதி இருக்குது. இது அமெரிக்காவில் கிடையாது. பொது போக்குவரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுடைய இளம்பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது செம ட்ரெண்டிங்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, இந்தியா ஏ ஸ்ரீலங்கா ஏ ஃபைனல் போட்டி இன்றைக்கி நடந்திருக்கு. சூரியவன்சியை போன மேட்ச்சில் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸு வம்புழுத்தானுங்க. சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் ஆனோன்னு வம்புழுத்தானுங்க. அப்போவே கமெண்ட் செக்ஷனில் வேணாண்டா வச்சுக்காதீங்க, சூரியவன்சிக்கிட்ட வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கே ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு பலர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஃபைனலில் தரமான சம்பவம் நடந்திருக்கு. 11 பாலில் 50 அடிச்சிருக்காருங்க நம்ம சூரியவன்சி. 29 பாலில் 94 ரன் அடிச்சிருக்காரு. மிரட்டி விட்டார் சூரியவன்சி. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் கதறிக்கு இருக்காங்க, தேவையில்லாமல் வம்புழுத்துட்டோமே, இந்த பையன்ட்ட வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புலம்பி தள்ளிக்கு இருக்கானுங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.